மச்சான் லவ் மேரேஜ் பெஸ்ட்டா அரேஞ்ச் மேரேஜ்? டேய் அரேஞ்ச் பண்ணி தானே பெஸ்ட்டு. நீ அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்க. தம்பி அதை லவ் மேரேஜ் பண்ண நீங்கள் சொல்லக்கூடாது, அரேஞ்ச் மேரேஜ் பண்ண நான் தான் சொல்லணும். ஏய் மச்சான், அது ஒரு பாதாள கிணறுடா, அதில் மட்டும் போய் மாட்டிக்காத. நீ லவ் மேரேஜே பண்ணிக்க. டேய் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்க. லவ் மேரேஜுங்கிற நரகம், அதில் விழுந்த எழுந்திருக்க மாட்டேன். டேய் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணால் என்னென்ன பிரச்சனைலாம் தெரியுமா வரும்? அரேஞ்ச் மேரேஜில் அவளுக்கும் எனக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னு ஏன் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவோம், அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுவோம், தம்பிக்கு ஃபோன் பண்ணுவோம், அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுவோம், தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணுவோம், அக்காவுக்கு ஃபோன் பண்ணுவோம், எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர வச்சு ஒரு வாரம் ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட்டு நம்ம சொத்து எல்லாத்தையும் அழிச்சு நம்மளை பிச்சைக்காரா ஆக்கிடுவாங்கடா. நல்லா யோசிப்பாருடா. டேய் நீ லவ் மேரேஜ் பண்ணனாக்கா உனக்கு அவனுக்கு பிரச்சனை தான். உங்கள் வீட்டுக்கு ஃபோன் அடிச்சு அம்மா அடிக்கிறான்னு சொன்னாக்கா நீ தானே கல்யாணம் பண்ண, நீனே அனுபவி ஒரு அஜன்பாங்க வேணாண்டா. நீ 2 பேர் சொல்கிறதுன்னு விடுங்க, நான் ஒன்று பண்ணவா? அரேஞ்ச் மேரேஜில் ஒன்று, லவ் மேரேஜில் ஒன்று, 2த்தையும் சேர்த்து பண்ணிக்கிறேன். வா வெரி குட்ரா, சூப்பர்ரா. சூப்பர். 2 கல்யாணம் எப்படி? சாவணும் முடிவு பண்ணிட்டேன். ரயில விழுந்து செத்தானே, தூக்கு செத்தானே, என்ஜாய். சாப்பிட்டு விடு. போங்கடா பொறாம பிடிச்சி ஜந்துக்கலாம். நான் 2 கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்பேன்டா. இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று, ஜாலியாக இருப்பேன்டா. இங்கே சண்டைனா இங்கே, அங்கே சண்டைனா அங்கே, அப்படி போயிட்டு நல்லா சந்தோஷமா இருப்பேன்டா. இவ்வளோ சொல்லி அவன் கேட்கல இல்லை, அனுபவிக்கிட்டோம். இதுதான் அவனுக்கு நம்ம கொடுக்குற கொடுமையான தண்டனை.